அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபசிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஈதுல் அல்ஹா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்லாமியர்கள் அனைவரும் பக்ரீத் என்ற சொல்லை தவிருங்கள். ஈதுல் அல்ஹா என்று சொல்லலாம், தியாக திருநாள் என்று சொல்லலாம், ஹஜ் பெருநாள் என்று சொல்லலாம். பக்ரா என்றால் உருது மற்றும் இந்தியில் ஆடு, அரபியில் பக்ரா என்றால் மாடு, பக்ரீத் என்றால் ஆட்டு பெருநாள் அல்லது மாட்டு பெருநாள் என்று பொருள்படுகின்றன. இது ஆட்டு மாட்டு பெருநாள் அல்ல. இது ஒரு மகத்தான மனிதரின், ஒரு நபியின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தின் தியாகத்தின் வெளிப்பாடுதான் ஈதுல் அல்ஹா என்ற தினம் வருவதற்கே மிக முக்கியமானது. அன்றைய தினத்தில் அவரது அர்ப்பணிப்பு மிக்க தியாக வரலாற்றை நினைவு கூர்ந்து சொல்வதுதான் சரியான சொல்லாக இருக்கும். சகோதர சமுதாயத்தவர்கள் மத்தியில் முஸ்லிம்களின் இந்த பண்டிகை இது ஏதோ ஒரு ஆடு மாடு வெட்டும் பண்டிகை என்று நம் செயல்கள் மூலம் சென்று சேர்கிறது. நம் செயல்களால் சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகமும், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகமும், அன்னை ஹாஜிரா அம்மையாரின் அர்ப்பணிப்பும், ஹஜ்ஜி என்ற கடமை ஏன் வந்தது, அங்கே செய்யும் கடமை எவ்வாறு வரலாற்று அம்சங்கள் இருக்கிறது, அதை ஏன் ஒவ்வொரு வருடம் செய்கிறார்கள், அதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்ற வகையில் தான் செய்திகள் சென்று சேர வேண்டும். ஆகவே இந்த மகத்தான நாளை தியாக திருநாள், ஹஜ் பெருநாள், ஈதுல் அல்ஹா என்று பெயரில் அழைப்போம். அதனையே முதன்மைப்படுத்துவோம். அனைத்து சமுதாயத்தவர்களிடம் கொண்டு சேர்ப்போம். பக்ரீத் என்ற சொல்லை தவிர்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.